இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சைல்டுஹுட் ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. அதாவது என் குழந்தை ரொம்ப அதிக எடையோடு இருக்காங்க. நம்ம குழந்தை இப்போ அதிக வெயிட் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பிஎம்ஐன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பிஎம்ஐ என்பது 23க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஓவர் வெயிட்டுன்னு சொல்கிறோம். 27க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ என் குழந்தை ஒபிசிட்டி அந்த ரேஞ்சில் இருக்கா, இப்போது நம்ம என்ன பண்ணுறது டாக்டர் அப்படிங்கிறீங்கன்னா, ரெட் ஃப்ளாக் சைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 விஷயம் சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்காங்களா என்னென்னு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். முதல் விஷயம், அதாவது ஏர்லி ஆன்செட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, குழந்தைங்க 5 வயதுக்கு முன்னாகவே நல்ல எடை அதிகமாக இருக்கிறது, அந்த ஒபிசிட்டிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றது நம்ம முதல் விஷயத்த சொல்லுவோம். ரெண்டாவதாக என்னென்னா, நியூரனல் சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது ஃபிட்ஸ் வர்றது, ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நியூரனல் டிஸார்டர் சொல்லுவோம். இந்த மாதிரி நியூரனல் டிஸார்டர் கூட இருக்கக்கூடிய ஒபிசிட்டி. மூணாவது என்ன சொல்லுவோம்னா, ரேப்பிட் ப்ராக்ரெஷன் ஆஃப் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா குறைந்த காலத்திலேயே அதிக எடை போடுறது, அதாவது 2-3 மாதத்துலேயே ஒரு 4-5 கிலோ போட்டுடுறாங்க. அந்த மாதிரி விஷயமும் ஒரு ரெட் சைனாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, க்ரோத் டெவலப்மெண்டல் அண்ட் பியூபர்டல் டிலே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அகலம் மட்டும் அதிகமாகிட்டு இருக்காங்க, குண்டு மட்டும் அதிகமாகிட்டு இருக்காங்க, ஆனால் உயரம் ஆகிறதில்ல, இல்லைன்னா இந்த வயதுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் சரியாக நடக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம 4ஆக எடுத்துக்கலாம். 4 விஷயத்துக்குள்ளே தான் என் குழந்தை இருக்காங்க. இப்போ நான் என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னா, இந்த 4 விஷயத்துக்குள்ளே தான் உங்கள் குழந்தை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை மருத்துவரை அணுகி அதுக்குள்ளே பரிசோதனைகளை செஞ்சு பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போது இந்த 4 டேஞ்சர் சைன்குள்ளதையும் என் குழந்தை வரல டாக்டர், இப்போ இந்த உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஒரு ரூல் சொல்லுவோம், 5-2-1-0 ரூல்னு. 5னா ஒரு நாளைக்கு 5 சர்விங்ஸ் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். 2னா 2 மணி நேரத்துக்கு கம்மியாக ஸ்க்ரீன் டைம், அதாவது டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது எல்லாமே சேர்த்து 2 மணி நேரத்துக்கு கம்மியாக இருக்கணும். 1ன்னா நல்ல 1 ஹவர் நல்ல மாட்ரேட் டு விகரஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது நல்ல ரன்னிங்கு, இல்லை ஒரு ஃபுட்பால், இல்லை ஒரு வாலிபால், இந்த மாதிரி விளையாடுறது. 0னா பெவரேஜஸ் ட்ரிங்க் கம்ப்ளீட்லி நோ, அதாவது இந்த பெப்சி, கோகோகோலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதை தாண்டி இன்னொரு ரூல் என்னென்னா, ஒரு மாதத்திற்கு 1லேருந்து 1.5 கிலோ அள்ளி தான் மேக்ஸிமம் குறைக்கணும். ரேப்பிட் வெயிட் லாஸுங்கிறது ஆகக்கூடாது. சராசரியாக 7-10% ஆஃப் வெயிட் ஒரு 6 மாத காலங்களில் குறைக்கிறது தான் அட்வைசபிள்.